நவம்பர் 3 தி ஹிந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேஜில் இந்தியன் உமன் ஸ்கிரிப்ட் ஹிஸ்ட்ரி ஃபார் இப்போ தான் வேர்ல்ட் கப்போட ஃபர்ஸ்ட் டைம் வந்து உமன்ஸ் இந்தியன் உமன் டீம் வந்து வேர்ல்ட் கப் டைட்டில் ஃபர்ஸ்ட் டைம் அடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து ஜென்ரலாக நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா வந்து இப்போ யூபிஎஸ்சியில் லாஸ்ட் 4 இயர்ஸாக அவங்க இன்க்ளூட் பண்ணுறதுல ஸ்போர்ட்ஸ்னு ஒரு கேட்டகரியாக இருக்குது. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்ணுறாங்கன்னா இது ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் மாதிரி. இதை வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் அதே டைம் வந்து கேட்கலன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியாது. ஆனால் இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். யார் கேப்டனு, இதுக்கு முன்னாடி செமிஃபைனல்ஸ் இல்லை ஃபைனல்ஸ் போயிருக்காங்களா இந்தியா, இந்த மாதிரி ஜென்ரல் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதுக்குன்னு சொல்லிட்டு இவங்களோட ஃபுல் டீம் ஹிஸ்ட்ரி, இதுக்கு முன்னாடி எந்த இயர்லாம் போனாங்க அந்த மாதிரிலாம் தேவையில்லை. ஜஸ்ட் எத்தனை டைம் போயிருக்காங்க, இந்த டைம் வந்து வின் பண்ணியிருக்காங்க, அதுன்ற மாதிரி ஐடியா இருந்தால் போதும். ஓகேவா? நெக்ஸ்ட், இஸ்ரோ லான்ச்சஸ் ஜிசாட் 7R. ஸோ ஹெவியஸ்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட் வந்து இந்தியா லான்ச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கம்யூனிகேஷன் சேட்டலைட்னா என்ன, அது வந்து ஜியோ டிரான்ஸ்ஃபர் ஆர்பிட்ல இருக்குமா இல்லை ஜியோ சிங்க்ரனஸ் ஆர்பிட்ல இருக்குமா, இந்த மாதிரி ஜென்ரல் டேட்டாஸ் எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ இதுக்கப்புறம் இஸ்ரோவோட ரோட் மேப் இருக்கு ஒன்று, எந்தெந்த லான்ச் வெஹிக்கல்லாம் ஃபியூச்சரில் பண்ணுறதா இஸ்ரோ வெப்சைட்லேயே இருக்குது, ப்ளஸ் பிப்ளியுமே இருக்குது. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த எல்லா மிஷினோட ஸ்கோப் என்ன, ஸ்பெக் என்னன்றதை எது வச்சு லான்ச் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லான்ச் வெஹிக்கல் மாடல் 3 யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி என்னென்ன மாடல் யூஸ் பண்ணுறாங்க ஐடியா வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து எப்படி சொல்கிறதுனா ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடியது, இதில் சான்ஸ் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இஸ்ரோ பற்றி தினமும் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இதில் நம்ம விட்டோம்னா வந்து நம்ம எதுலையுமே பாயிண்ட் பிடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து ஸ்கிப்பே பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இதுலேயுமே வந்து மிஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கம்யூனிகேட் சேட்டலைட்டோட பர்பஸ் என்ன, இது எந்த அளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ ஜென்ரலாக இந்த ஆர்டிகலையும் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4th பேஜில் வந்து கேஸ் ஆஃப் வாட்ஸ்அப் ஹேக்கிங் ஃபார் என்ன ஸ்கேம், வாட்ஸ்அப் ஸ்கேம் ரிலேட்டடான கேசஸ் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக ஒரு ஆப்புமே இருக்குது. ஃபார் கவச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப் வச்சு வந்து ஃபோனில் ஏதாவது மலிஷியஸ் ஆப் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த மாதிரி கவச் இந்த ஆப்லாம் வந்து நம்ம மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் இப்போ வந்து டிஜிட்டல் ஸ்கேமாக இருக்கட்டும், வாட்ஸ்அப் ஸ்கேம், இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் வருதுல்ல. ஸோ இதுக்கு ரிலேட்டாக இருக்கிறதுக்கு வந்து ஒரு வே ஃபார்வர்டாவோ இல்லை வந்து கவர்மெண்ட் மெஷர்ஸாவோ தாராளமாக எழுதலாம். ஸோ இந்த ஆர்டிகலுமே படிச்சுக்கோங்க. ஜென்ரல் நியூஸ் தான், ஸ்பெசிஃபிக்காக யூபிஎஸ்சின்னு கிடையாது. பட் ஆனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இதை வச்சு நம்ம ஹைலைட் கூட பண்ணலாம் ரிப்போர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிஜிட்டல் ஸ்கேம்ஸ் சொல்லிட்டு எழுதும் போது வாட்ஸ்அப் கேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக எழுதலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் ப்ளஸ் 7th பேஜில் இந்த ஆர்டிகல் ரொம்பவே முக்கியம். எது ரிலேட்டடானா யூனிவர்சிட்டிஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், இந்த 3 மெயினான ஐடியா வச்சு இந்த ஆர்டிகல் பேசியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்டு லெவலில் யூனிவர்சிட்டிஸ் ரேங்கிங் பார்த்தோம்னா இந்தியா வந்து அந்தளவு பெர்ஃபார்ம் பண்ணுறது இல்லை. ரேங்க்ஸ் பார்த்தா 200 to 300 ரேஞ்சில் தான் இருக்குது. ஆனால் கன்சிஸ்டண்டாக வந்துட்டு இருந்தாங்க. இப்போ அதுவுமே ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இதுவே மற்ற யூனிவர்சிட்டிஸ்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ல இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு என்னன்னா நமக்கு இந்தியாவிலே இருக்க மெயினான ப்ராப்ளம்ஸ் என்னென்னா ஃபண்டு இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, ஸ்டாஃபுக்கு அதிகமான ஸ்டாஃப் பே பண்ணி, அதாவது வெளிநாட்டு ஃபேக்கல்ட்டி இல்லைனா வந்து இப்போ யோசிச்சு பாருங்களேன், நல்ல ஒருத்தவங்க வந்து ஃபேக்கல்ட்டி நல்லா இருக்காங்க, நல்ல எக்ஸ்போஜர் உள்ள பர்சனாக இருக்காங்க, நல்லா சொல்லி தராங்கன்னா அவங்களுக்கு பேமெண்ட் நிறைய இடத்துல பண்ண ரெடியாக இருப்பாங்க. அப்போ இங்கே வந்து அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து சேலரி கொடுக்க முடியாதனால இங்கே ரெக்ரூட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே இங்கே ப்ராப்ளமாக இருக்குது. அதே மாதிரி ஸ்டாஃப் டு ஸ்டூடெண்ட்ஸ் ரேஷியோ இந்தியாவில் வந்து இது டேட்டாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எடுத்து வச்சுக்கோங்க. 24:1, அதாவது ஒரு ஸ்டாஃப் தான் 24 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்காங்க. இதுவே சைனாவும் யூஎஸ்லையும் பார்த்தோன்னா சைனாவில் வந்து ஒரு ஸ்டாஃபுக்கு 16 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, யூஎஸ் வந்து பார்த்தா ஒரு ஸ்டாஃப்க்கு 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரேஷியோஸ் மெயின்டைன் பண்ணுறதுனால இன்னும் எஃபிஷியண்ட்டாக வந்து மானிட்டர் பண்ண முடியும், மென்டார் பண்ண முடியும் ஸ்டூடெண்ட்ஸை. இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் மெயினாக ஸ்கோப் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி விஷயத்தில். நெக்ஸ்ட் ஜிடிபி கான்ட்ரிபியூஷன். இப்போ இந்தியா வந்து பார்த்தோன்னா 0.17% தான் வந்து ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. எதுலன்னு பார்த்தோன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு, யூனிவர்சிட்டிஸ்க்கும் சரி. ஆனால் இதுவே யூஎஸ் அண்ட் சைனா மாதிரி கண்ட்ரிஸ் 4 to 4.5% ஜிடிபி வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் இந்த டேரெக்டாக எதுக்கு பூட்டப் பண்ண போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ளஸ் வந்து அதோட டெவலப்மெண்ட்டுக்காக டேரெக்டாக வந்து இம்பாக்ட் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ என்ன வே ஃபார்வர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ஹை பே பண்ணியும் ஃபேக்கல்ட்டிஸ் ரெக்ரூட் பண்ணுறது, இண்டஸ்ட்ரீஸ் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு ட்ரைனிங் கொடுக்குறது, அதுக்கப்புறம் வந்து இன்னும் எஃபிஷியண்ட்டாக வந்து டெக்னாலஜி இன்டெகிரேட் பண்ணுறது, ஏஐ ட்ரிவன் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி இன்ட்ரூஷன் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வே ஃபார்வர்டாக ஜென்ரலாக சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் சேலஞ்சஸ் இருக்குது. இந்த 3 டேட்டாஸுமே இம்பார்ட்டன்ட்டு, மெயின்ஸ்லையுமே வந்து எழுதுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஸோ இப்போ ரீசெண்டாக இன்னொரு ஸ்டாம்பேட் நடந்திருக்கு. எங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ரீ வெங்கடேஸ்வரா டெம்பிள்.
ஸோ இதில் இது இங்கே ஸ்டாம்பேட் நடந்திருக்கு. ஸ்டாம்பேட்னாலே நமக்கு என்னென்ன என்டிஎம்ஏ கைட்லைன்ஸ் ஒன்று இருக்குது, 2011 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கைட்லைன்ஸ் பார்த்துக்கணும். ஜஸ்ட் அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை இம்பார்ட்டண்ட்டாக எடுக்க முடியாது. ஓகேங்களா? அதே மாதிரி என்டிஎம்ஏ யார் ஷேர் பண்ணுவா அப்படின்றதும் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. இதை ஷேர் பண்ணுறது வந்து பிரைம் மினிஸ்டர் ஷேர் பண்ணுவாங்க, கூட வந்து 9 மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த ஜென்ரல் டேட்டா ஃபேக்ட்ஸுமே எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 10ல் டிப்ரெசிங் பேட்டர்ன். ஸோ இப்போ அதுதான் வந்து இந்த ஸ்ரீகாகுளம் க்ரௌட் கொலாப்ஸ் ஆயிருக்குல்ல, அதான் எஸ்டர்டே. ஓகேங்களா? ஆந்திராவில் நடந்தது. ஸோ இதில் இப்போ இதுவாக இருக்கட்டும், அதுதான் ஹத்ராஸ் க்ரௌட் க்ரஷ்ஷாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சபரிமலா க்ரஷ் 2011 இருக்கட்டும், இது எல்லாமே என்னென்னா என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து இந்த எக்ஸிட் என்ட்ரி வே வந்து ஒரே வழியாக வச்சிருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து 1/3 ஆஃப் தி க்ரௌடோட 30% தான் அலோவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் 100% க்ரௌட் வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 30,000 வர இடத்துல 1 lakh பீப்புள்ஸ் வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து ப்ராப்ளமாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து அப்போ வந்து நம்ம என்டிஎம்ஏ கைட்லைன்ஸ்லாம் இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்தா 2 கைட்லைன்ஸ் இருக்குது. நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியும் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, நேஷனல் பில்டிங் கோடு கண்டக்ட்டுமே கைட்லைன்ஸ் இருக்குது. இந்த 2 ரூல்ஸுமே ஃபாலோ பண்ணாலே பெட்டராக இருக்கும். பட் அதுவுமே பண்ணலை. அப்போ என்னது, என்ஃபோர்ஸ்மெண்ட் தான் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ஃபோர்ஸ்மெண்ட்டை கொண்டு வரதுக்கு என்ன மெயினான 80% ஆஃப் வந்து இந்த ஸ்டாம்பேட் இன்சிடென்ட்ஸ் இருக்குல்ல, இதுக்கு எல்லாமே மெயினான ரீசன் என்ன இருக்குது, ஒன்று கல்ச்சுரல் ஆர் ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல். இதுதான் மோஸ்டான ஸ்டாம்பேட் ரீசன்ஸுக்கு ரீசனாக இருக்குது. ஓகே, இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட இதெல்லாம் ஓகே தான் இப்போ வர இது. பட் ஆனால் ஸ்டில் வந்து மெயினான சிக்னிஃபிகன்ஸாக இருக்கிறது வந்து இதுமாதிரி கல்ச்சுரல் அண்ட் ரிலீஜியஸ் பர்பஸ் தான். ஸோ என்னன்னா இந்த மாதிரி விஷயம் எல்லாமே ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து கொண்டு வந்தால் இன்னும் பெட்டராக பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு பெட்டராக இருக்கும், இந்த மாதிரி விஷயத்த காம்பேட்டும் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு க்ரூயிசிங் ஹெட். இப்போது இந்தியா மேரிடைம் வீக் பார்த்தோம்ல, பிரைம் மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து மேரிடைமில் இந்த வீக் வந்து மேரிடைம் வீக் இதில் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வருவோம், போர்ட்ஸ்லாம் டெவலப் பண்ணுவோம், அதெல்லாம் சொல்லியிருந்தாங்களே. ஸோ ஸ்டேட் ஓன்டு ஷிப் கார்பரேஷன் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்குது. இது என்னன்னா இந்தியாவோட ஓன், அதாவது வந்து ஸ்டேட்டே வச்சிருக்க ஒரு ஃப்ளீட். ஓகேங்களா? ஒரு பெரிய ஷிப். ஓகேவா? ஸோ இது என்னன்னா இப்போ வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கம்மியானதுனால இதை வந்து மற்ற பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதுலேருந்து வர ரெவன்யூ வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆனால் இப்போ இருக்க இனிஷியேட்டிவ்லையுமே என்ன நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா மோஸ்ட்டாக போர்ட் லெட் டெவலப்மெண்ட், போர்ட்டை சுற்றி இருக்க ஏரியா டெவலப்மெண்ட் தவிர அந்த ஃப்ளீட்டுன்றோட கான்ட்ரிபியூஷனை ரொம்ப கம்மியாக பேசியிருக்காங்க. பட் ஆனால் இந்த இப்போ அனௌன்ஸ் பண்ண பேக்கேஜில் ஃப்ளீட்டை பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் இது எந்தளவு இன்ஸ்டால் ஆகும்னா அந்த ஃப்ளீட்டுக்கு நம்ம எந்தளவு கெப்பாசிட்டி கொடுக்குறோம், எந்தளவு எஃபிஷியண்டாக யூட்டிலைஸ் பண்ணுறோம், எந்தளவு வந்து அதை கொண்டு போகிறோன்றது மூலியமாக தான் வந்து இந்தியா வந்து இந்த ஷிப்பிங் அந்த இதை வந்து லாஜிஸ்டிக்ஸ் காஸ்ட்டும் சரி மற்ற விஷயமே குறைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜென்ரலாக. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எங்கேஜ் த தாலிபான் டோன்ட் ரெகனைஸ் தெம். ஸோ இப்போ எனிமீஸ் அ ஃப்ரெண்ட் அப்படின்ற ஒரு மெயினான ஐடியா வச்சு இப்போ இந்த ஆர்டிகல் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஆக மாட்டேங்குது, நமக்கும் பாகிஸ்தானுக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ வந்து நம்ம ஆப்கானிஸ்தானை வந்து பெட்டராக ஹோல்டு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஃபியூச்சரில் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஆப்கானிஸ்தான் ஏன் நம்ம இம்பார்ட்டன்ட்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் 2 decades 3 பில்லியனுக்கு மேலே ஆப்கானிஸ்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல், ஸ்கூல்ஸ், எஜுகேஷன், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்தையுமே பில்டப் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 1919 மாதிரி இப்போ ஆப்கானிஸ்தானுக்கு வந்து இப்போ 1990s பார்த்தோன்னா ஆப்கானிஸ்தானில் தாலிபான்ஸ் வந்து ஆன்டி இந்தியன் மூவ்மெண்ட்ஸ் நிறைய நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதையும் காம்பேட் பண்ணணும், திருப்பி வளர விடக்கூடாதுன்றதுக்காக இப்போ ஏன் பண்ணியிருக்காங்க. தேர்ட் வந்து பார்த்தோன்னா தாலிபான் வந்து ஒரு பாகிஸ்தானோட எக்ஸ்டர்னல் ஆர்மாக இருந்துச்சுன்னா இந்தியாவுக்கு இன்னுமே த்ரெட்டாக இருக்கும். ஏன்னா நமக்கு ஒரு எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்தால் இருக்குது பவுண்டரிஸ். ஸோ அது இன்னுமே த்ரெட்டாக இருக்கும், அது ஆகக்கூடாதுன்னு ஒரு ஐடியாவில் இருக்காங்க. இப்போ என்னன்னா இப்போ முத்தாகிஸ் அவங்க இருக்காங்களே, இப்போ தாலிபானோட பிரைம் மினிஸ்டர் செலக்ட் ஆகிருக்க பிரசிடென்ட் அவங்க வந்திருக்காங்களே, அவங்க வந்து பார்க்கும்போது இப்போ இந்தியா என்னன்னா ஓகே இந்தியா வந்து எம்பசிஸ் ஓப்பன் பண்ணுறோம், இனிமேல் ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் நிறைய பேசியிருக்காங்க. ஆனால் இதில் என்னென்ன ரிஸ்க் இருக்குன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து தாலிபானில் இருக்க சோஷியல் சிக்னிஃபிகன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அங்கே என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா உமன்னே வந்து எந்த எஜுகேஷனாக இருக்கட்டும், ஹெல்த்தாக இருக்கும், எல்லாத்தையுமே உமனோட வால்ஸை வந்து ரூம்குள்ளேயே தான் இருக்கணும், ஐ மீன் வந்து வீட்லேயே தான் இருக்கணும் தவிர வெளியே வரக்கூடாதுன்ற மாதிரி பில்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க மென்லெட் தாலிபான் தான் சொல்லிட்டு அவங்க அஜெண்டாவே இருக்குது தவிர உமன்ஸோட எம்பவர்மெண்ட் அங்கே இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பாவர்ட்டி, அவங்க பாவர்ட்டியும் சரி எக்கனாமிக் கிரைசிஸ் ரொம்ப டீப்பாக இருக்குது. கிட்டத்தட்ட half ஆஃப் தி பாப்புலேஷன்ஸ் வந்து பாவர்ட்டியில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இது என்ன டேரெக்டாக எக்கனாமியை வந்து இன்ஸ்டெபிலிட்டி தான் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தோன்னா இப்போது தாலிபான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தாலிபான் வந்து ஆப்கானிஸ்தானில் கண்ட்ரோல், தாலிபான் ஒரு குரூப் தான் கரெக்டாக, அந்த குரூப் வந்து ஆப்கானிஸ்தான் கண்ட்ரோல் லூஸ் ஆகிடுச்சுன்னா எதுவுமே சொல்ல முடியாது, அடுத்த கவர்மெண்ட் இவங்களுக்கு ஃபேவராக இருக்கும் கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எனிமியும் வந்து எனிமியாக இருக்கலாம், எனிமே எந்த டைம் வேணால் மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ என்னென்னா இந்த தாலிபான் வந்து ஜஸ்ட் பார்க்குறதுக்கு வந்து இப்போ நம்ம சாலிடாக இருக்க மாதிரி காமிச்சிக்கிட்டாலும் அவங்கக்கிட்ட ஸ்ட்ராங்கான பேஸ் இல்லை.
இந்த ஹக்கானி நெட்வொர்க்னு சொல்லிட்டு ஒரு நெட்வொர்க் இருக்குது. அந்த நெட்வொர்க் வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு ரொம்பவே வந்து ஃபார் லக்ஷி தைபா இந்த மாதிரி எல்லா மிலிட்டன்ட் குரூப்ஸுமே வந்து சப்ளை பண்ணுற ஒரு நெட்வொர்க். ஸோ இவங்க கூட வந்து தாலிபானோட சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் என்ன இருந்துச்சுன்னா அர்த்தம், அப்போது என்னதான் வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் தாலிபான் கூட ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணாலும் அவங்க ஒரு பக்கம் இந்த இல்லீகல் நெட்வொர்க்ஸ் ப்ளஸ் வந்து டெரரிசம் இதுக்குலாம் ஃபினான்ஸ் போயிட்டே தான் இருக்குது. அப்போ இந்தியா வந்து அது ஒரு ஸ்டேட்டை ரெக்கக்னைஸ் பண்ணிடுச்சுன்னா, தாலிபானை வந்து ஒரு ஆப்கானிஸ்தானோட ஸ்ட்ராங் ஹோல்டை ரெக்கக்னைஸ் பண்ணிடுச்சுன்னா அது இந்தியாவுக்குமே த்ரெட்டாக இருக்கும். அதனால இந்தியா இதில் வந்து அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க, பட் ஆனால் ரெக்கக்னைஸ் பண்ணிக்காதீங்க அப்படின்றது தான் இப்போ மோட்டோ. இப்போ அவங்கள அக்செப்ட் பண்ணாமல் இருந்தால் நம்மளை சுற்றி இன்னும் வந்து நமக்கு வந்து அந்த ஸ்டெபிலிட்டி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னுமே வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதனால அக்செப்ட் பண்ணிக்கோங்க, ப்ராப்ளம் இப்போதைக்கு ஹோல்டு பண்ணிக்கோங்க, லாங் டேர்மில் ஃபியூச்சரிஸ்டிக் கோல்ஸை பார்க்குறது பெட்டர் ஐடியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? த விஷன் ஆஃப் மாடல் யூத் கிராம் சபாஸ். ஸோ வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் கிராம் சபாவோட இம்பார்ட்டன்ஸ் 73 and 74 ஆக்ட் வந்து யூபிசி எப்பவுமே ரெலவெண்ட்டாக எந்தளவு கேட்கும்னா வந்து மெயின்ஸ் கொஷினே இருக்குது அதில். அந்தளவு வந்து யூபிசி ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்க ஒரு பாயிண்ட். ஸோ அப்போ லோக்கல் கவர்னன்ஸ் அப்படின்ற சிக்னிஃபிகன்ஸ். பட் ஆனால் இப்போவே வந்து நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் கேட்டோம்னா யாருமே வந்து அந்த சர்பஞ்சாவோ இல்லை வந்து பஞ்சாயத்து மெம்பராவோ ஆகணும்னு விரும்ப மாட்டாங்க. எல்லாரும் வந்து டேரெக்டாக எம்பி ஆகணும், எம்எல்ஏ ஆகணுவாங்க, எல்லாம் வந்து சயின்டிஸ்டாகவும் இன்ஜினியர் ஆகணுவாங்க. ஆனால் லோக்கல் கவர்னன்ஸோட சிக்னிஃபிகன்ஸே விட்டுடுறாங்க. அப்போ அதோட சிக்னிஃபிகன்ஸே இவங்க சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்தே நம்ம சிலபஸ் பார்க்குறோம், ஆனால் லோக்கல் கவர்னன்ஸ் பற்றி அந்தளவு டீப்பாக எதுலையுமே இல்லை. அது இல்லைனா எலெக்ஷனு அப்படின்லாம் எதுவுமே டீப்பாக இல்லை. என்னதான் வந்து நம்ம லோக்சபாலாம் வச்சுட்டு பெரிய பெரிய பார்லிமெண்ட்ரி டிஸ்கஷன்ஸ் நடத்தினாலும் பீப்புளோட டைரக்ட் பார்ட்டிசிபேஷன் இருக்க ஒரே பிளேஸ் வந்து கிராம் சபா தான். ஸோ அப்போ கிராம் சபாவோட யூட்டிலைசேஷன், அதாவது எந்த அளவு டெமோக்ராட்டிக் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுறத விட எஃபிஷியண்டாக கொண்டு வந்தால் தான் நம்ம பெட்டராக வந்து ஃபியூச்சரிஸ்டிக் இந்தியாவை பெட்டராக பில்ட் பண்ண முடியும். ஸோ ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் அதோட கரிக்குலத்திலேயே வந்து கிராம் சபோட இம்பார்ட்டன்ஸை இன்ஃபியூஸ் பண்ணணும். அப்போ அதுலேருந்தே உங்களுக்கு சொல்லி கொடுத்தா தான் டெமோக்ராட்டிக் பார்ட்டிசிபேஷன் ஸ்டூடெண்ட்ஸுமே புரிய ஆரம்பிக்கும். அவங்க அடல்ட் ஆகும் போது இன்னும் எஃபிஷியண்டாக வந்து லோக்சபா பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாருமே வந்து ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்தால் யாருமே எம்பி எம்எல்ஏ ஆகணும்னு சொல்லவே மாட்டாங்க. யார் வேணா போய் கேட்டு பாருங்க, யாருமே அந்த வார்த்தை வச்சுக்கிறது இல்லை. ஆனால் வந்து எல்லாருமே சொல்ல டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ், பட் ஆனால் இருக்கிறதுலே சர்வீஸ்க்குன்னு ஒரு ப்ரொஃபஷன் சொல்லிட்டு பார்த்தா அதுதான். ஸோ அதுக்கு யாருமே வர மாட்டாங்க. அப்போ என்ன அதோட பார்ட்டிசிபேஷன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ்ன்றதை உங்களுக்கு புரிய வைக்கணும். இப்போ பாலிடிக்ஸ்னாலே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ரொம்ப டேஞ்சரான விஷயம், அந்த பக்கமே போகக்கூடாதுன்னு தான் எல்லாரும் ஐடியாவும் இருக்குது. ஆனால் அப்படி கிடையாது. பாலிடிக்ஸ்ன்றது ஒரு சர்வீஸ், அதை பெட்டராக கொண்டு வர்றது தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பிட்ஃபால் ஆஃப் கிளைமேட் அலார்மிசம். ஸோ இது ஜஸ்ட் டைரக்ட் கிரிட்டிசிசம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பில்கேட்ஸ் இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க என்னென்னா வந்து இந்த கிளைமேட் ரிலேட்டடான விஷயம்லாம் வந்து எஃபிஷியண்டாக பண்ணலாம், இன்னும் பெட்டராக பண்ணணும்னா வந்து காம்பேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து டேரக்டாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் வந்து டாப் லெவல் அப்புறம் அதாவது உங்கள் லெவலில் இருக்கதே பார்த்துட்டு இருக்கீங்க, பீப்புள் கிரவுண்டில் இருக்க பீப்புள்ஸ் தான் மெயினான இம்பாக்ட் இருக்குது. அந்த இம்பாக்ட்லாம் பார்த்தா தான், அந்த இம்பாக்ட்லாம் ரெக்டிஃபை பண்ணால் தான் பீப்புள்ஸை பெட்டராக வந்து கொண்டு வர முடியும். ஜஸ்ட் நீங்கள் மேலே பார்க்குற நீங்கள் சொல்கிற இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாமே வந்து இப்போ கார்பன் எமிஷன் கம்மியாயிடுச்சு, அது கம்மியாயிடுச்சு எல்லாமே சொல்லிருக்கீங்க. ஆனால் அது எல்லாமே வந்து ரிப்போர்ட்ஸ் படி பார்த்தா ஓகே, பட் ஆனால் வந்து ஸ்டில் வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இந்தியா இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து எமிஷன்ஸ் அந்தளவு கண்ட்ரோல் பண்ண முடியல. அவங்களுக்கு இன்னுமே நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிகல். ஓகேவா? பெருசாக இது எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை, ஜஸ்ட் more ரீட் எடுக்க வரணும். ஸோ பேஜ் நம்பர் 12 வந்து ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் எனி ஃபார்ம் ஆஃப் வயலன்ஸ். ஸோ சீஃப் எலெக்ஷன் கமிஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அந்த பீகார் எலெக்ஷன் முடிச்சிட்டாங்க. இப்போ ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனும் தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் ஆக போகுது. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா சீஃப் எலெக்ஷன் வந்து இதே மாதிரி பண்ணால் இன்னும் பெட்டராகவும் எஃபிஷியண்ட்டாகவும் வந்து எலெக்ஷன் நடத்த முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க இதில் என்ன பண்ணுன்னா ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் வைக்கிறது ப்ளஸ் வந்து டிஜிட்டல் இன்புட்ஸ் அதிகமாக கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இதுவும் நெக்ஸ்ட்டு அடுத்ததுலாம் அதில் ப்ராப்ளம்ஸும் பார்ப்போம், எந்த எஃபிஷியண்டாக இருந்துச்சுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் வந்து 14ல் எக்ஸ்பர்ட்ஸ் ஜாயின் ஹேண்ட்ஸ் ஃபார் ராம்சார் சைட் டேக். ஸோ இப்போ என்னன்னா ராம்சார் சைட்டு அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, அதோட சிக்னிஃபிகன்ஸ் நம்ம எப்போவே இம்பார்ட்டன்ட். ஸோ ராம்சார் சைட் பார்த்தா வெட்லேண்டுன்னு சொல்லிட்டு ஒரு டெஃபினேஷன் வச்சிருப்பாங்க, அந்த வெட்லேண்ட் டெஃபினேஷனையும் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து ரோமாரி தொந்த்வா வெட்லேண்ட் காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, இது காசிரங்கா டைகர் ரிசர்வோட ஒரு பார்ட். ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் இதில் கொடுத்துருக்க எல்லா டைகர் ரிசர்வுமே எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க, எந்த நேஷனல் பார்க் இருந்தாலும் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுவும் எல்லாமே இந்த நாக் பில்டு டக்கு, பிளாக் நெக்டு ஸ்டாக் அண்ட் வந்து ஃபெரக்னஸ் கோஸ்டாட் இது எல்லாமே வந்து ஸ்பீஷியஸ். ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸு இது என்ன ஐயூசிஎன் ஸ்டேட்டஸில் இருக்குது, வல்னரபிளாக என்டேஞ்சர்டா இல்லை வந்து கிரிட்டிக்கல் என்டேஞ்சர்டா, இந்த மாதிரி எல்லா விஷயமே பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா யூபிஎஸ்சி இது வந்து அட்டனே பண்ண முடியாத ஒரு கொஸ்டினாக இருக்கும். ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட் தெரிஞ்சாலே அந்த கொஸ்டினை வந்து நம்ம ஸ்கோர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈவன் 75% ஆப்ஷன்ஸுமே வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து ரொம்ப உன்னிப்பாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ட்ரை சர்வீஸ். ஸோ த்ரிஷூல் அப்படின்னா என்னன்றதை பார்த்துக்கோங்க, அது எதுக்காக அப்படின்றது டீட்டெயிலாக வந்து சும்மா ஒரு கம்பெடிஷன் தலையில் இருக்கும், ஒன்றும் இல்லை ட்ரைலேட்ரல் எக்ஸசைஸ் அவ்வளோதான், அது பார்த்துக்கோங்க. ஓகேவா?
நெக்ஸ்ட் ஐசிஎம்ஆர் 6 பார்ட்னர்ஸ் டு டெவலப் ஆன்டிபாடி அகேன்ஸ்ட் நிப்பா வைரஸ். ஸோ நிப்பா வைரஸ்னா என்ன? நிப்பா வைரஸ் வந்து இப்போ கேரளாவில் எப்பவுமே வந்து இந்த மான்சூன் டைம், அதாவது சவுத் வெஸ்ட் மான்சூன் முடிஞ்சோடனே சரி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்பவே ஹாட் டாப்பிக்காக இருக்கும். ஏன்னா வந்து ஃபெர்டிலிட்டி ரேட் ரொம்ப அதிகம், ஆனால் அதுக்கு வேக்சின்ஸே கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான விஷயம். அதே மாதிரி ஒரு முன்னாடியே ஒரு ஆர்டிகல் வந்துருச்சு, இப்போ இல்லை ஒரு ரொம்ப நாள் முன்னாடி ஒரு ஆர்டிகல் வந்துச்சு. என்னன்னா காஸ்ட்லி வைரஸ் அப்படின்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹையர் கிளாஸ் இருக்காங்களா, அவங்கள அஃபெக்ட் பண்ணுற எல்லா வைரஸுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனால் இந்த சொமாலியா, இந்த உகாண்டா ரீஜனில் அஃபெக்ட் ஆகிற பீப்புள்ஸ்க்கு, அவங்க இருக்க நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறது யாருமே விஷ் பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன, வேக்சின்ஸுமே வந்து கமர்ஷியலைசேஷன் ஆகிட்டு இருக்கு, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்மே கமர்ஷியலைசேஷன் ஆகிட்டு இருக்கு, தவிர அதோட கோலான கம்பேஷனுக்கு வரவே இல்லை. ஸோ என்ன சயின்ஸ்ன்றது எதுக்குன்னா எல்லாருக்குமே வந்து சர்வீஸ் டெலிவரி பண்ணுறதுக்கு. ஆனால் இதுவே வந்து அங்கே மார்க்கெட்டிங்காவோ கமர்ஷியல் ஸ்பேஸாகவே மாறிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு ஆர்டிகல். ஸோ ஜஸ்ட் நிப்பா வைரஸ்னா என்ன, அது டீட்டெயில்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ 16 பேஜ் நம்பரில் ரஷ்யாஸ் நியூ நியூக்ளியர் சப்மரீன் வித் டூம்ஸ்டே மிசைல். ஸோ இந்த டூம்ஸ்டே மிசைல் ரொம்ப கேட்சியாக இருக்குது. யூபிசி யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல, பட் ஆனால் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அது யார், ரஷ்யா கண்ட்ரி, அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், வேறு எதுவும் தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து மற்ற நியூஸ் எல்லாமே கனடா அண்ட் பிலிப்பைன்ஸ் வந்து டிஃபென்ஸ் பேக்ட், இதெல்லாம் சும்மா ஜென்ரல் நியூஸ் தான். ஓகேவா? அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு நியூ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு என்னன்னா, எல்லாருமே வந்து நியூக்ளியர் ஃபெசிலிட்டி ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் ஜப்பான் பீஸ் நேஷன். ஆனால் அவங்களே நியூக்ளியர் வந்து டெவலப்மெண்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னா அனாமலிஸ் தான் கிரியேட் பண்ண போகுது. எந்தளவு அனாமலி கிரியேட் பண்ணணும்னு சொல்ல முடியாது நம்மளால். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த ஆர்டிகிள் எதுவும் இல்லை. ஸோ ஸ்போர்ட்ஸ் நியூஸ் தான் சொன்னோம் அப்போவே. வேர்ல்டு கப் வந்து உமன் வின் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட் டைம் உமன் டீம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட சிக்னிஃபிகன்ஸ் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.